இந்த கத்திரிக்காய் குழம்பு என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. நம்ம டெய்லி சாம்பார், ரசம், இது மாதிரி புளிக்குழம்பு இந்த மாதிரியே சாப்பிடும்போது நம்ம நடுவில் இந்த குழம்பு ஒரு நாள் பண்ணலாம். இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு 5, 6 பேர் சாப்பிடுற அளவுக்கு நான் இந்த குழம்பு இன்னைக்கு பண்றேன். எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாவே பண்றேன். நீங்க வந்து அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அத போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் தனியா நான் போட்டிருக்கேன். வாசனை வர வரைக்கும் அத வறுத்துக்கலாம். அடுத்து ஒரு 7, 8 மொளகா போட்டிருக்கேன். அ இந்த மொளகா வந்து கொஞ்சம் மீடியம் காரமா இருக்கிறது. இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் காரமும் இருந்தா தான் நல்லாயிருக்கும். இந்த மொளகாவும் வறுத்துறலாம். அடுத்து எந்த கப்ல எடுக்கிறோமோ அதிலேயே நம்ம 1 கப் வேர்க்கடலை, அத வந்து சிம்ல வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளிய ஊற வச்சு வச்சுக்கலாம் நடுவுலயே. இப்ப வந்து இந்த வேர்க்கடலைய வறுத்தாச்சு. அடுத்து எந்த கப்ல நம்ம சேம் கப்லயே ஒரு 1/2 கப்பு வெள்ளை எள்ளு எடுத்து, அதையும் வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதும் அதையும் எடுத்து கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் அத கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 மூடினா ஒரு தேங்காய்ல பாதி. அதையும் சேர்த்து நம்ம அரைக்கணும். அதுக்கு நடுவுல நம்ம என்ன பண்ணலாம், அது ஆறுற வரைக்கும் ஒரு 4, 5 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்தி, அதுல கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு, வெங்காயம் வந்து ஸ்லைஸ்டா நான் நறுக்கியிருக்கேன். நீல வாக்குல. அத வந்து நம்ம ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு மேல நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 3 வெங்காயத்த நல்லா அதிலேயே கத்திரிக்காவும் போட்டு, உப்பு போட்டு மூடி வச்சிரலாம். மூடி அத வந்து நல்லா ஒரு 2, 3 தடவ திருப்பி திருப்பி விட்டு நம்ம மூடி வச்சோம்னா, கத்திரிக்காய் உள்ள நல்லா வெந்துடும். அதுல உப்பும் சேர்ந்துக்கும். இப்போ அந்த ஊற வச்ச புளிய ஃபுல்லா கரைச்சு, அப்படியே அதில ஊத்தியாச்சு. ஊத்திட்டு உப்பும் நம்ம வந்து தேவைப்பட்டா அடிஷனலா சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த பாத்திரம் வந்து எனக்கு கொஞ்சம் சின்னதா இருந்ததுனால பாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், நான் அரைச்சத நல்லா விழுதா அரைச்சுட்டேன். வறுத்த எல்லா ஐட்டத்தையும். அத வந்து நம்ம அதோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு பதத்துக்கு ஏத்த மாரி உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிட்டு, நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சப்போஸ் காரம் பத்தலன்னா, சில மிளகா காரம் கம்மியா இருக்கும். சப்போஸ் காரம் பத்தலன்னா, அதுவும் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா காரப்பொடி போட்டுக்கலாம் நம்ப. இப்போ அந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து வேற லெவலா இருக்கும். கப்ல சும்மா போட்டு சாப்பிடுறதுக்கே நமக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய் இது எல்லாமே வந்து குழந்தைங்களோட உடல் பலத்துக்கு, வளர்ச்சிக்கு புரோட்டீன் நெறைய இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.